ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம வாழைப்பூ புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் தயிர் ஊற்றி இந்த மாதிரி வாழைப்பூ ஆஞ்சு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியில் தயிர் விடாமல் அந்த தண்ணியில் வாழைப்பூ ஆட் பண்ணிங்கன்னா கருப்பாயிடும். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு 3 விசில் அளவுக்கு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வேகும். 3 விசில் வரட்டும். இப்போ விசில் வந்ததுக்கப்புறம் நான் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை ஊற விட்டுருக்கேன். இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாக கரைக்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு நீர்க்க கரைச்சா போதும். இப்போ கரைச்சி இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், விசில் வந்துச்சு. இப்போ ஆஃப் பண்ணி அது ப்ரெஷர் இறங்கினப்பறம் வடிகட்டி வச்சுக்கோங்க வாழைப்பூவை. இப்போ 1/2 கப் தேங்காய், 1 ஸ்பூன் தனியா இதை எடுத்துகிட்டு வெறும்னே ட்ரையாக வறுக்க போகிறோம். என்னென்னா தனியா நல்லா வறுப்படணும், அதனால சிம்மில் வச்சுக்கிட்டே நீங்கள் வறுத்துக்கோங்க. அப்போ தான் கரிஞ்சிடாமல் இருக்கும். இப்போ வறுத்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். மாற்றிட்டு இது ஆறுனதுக்கப்புறம் பொடி பண்ணணும். இப்போது அதே கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு 5 பல் பூண்டு, 5 சின்ன வெங்காயம், 4 வரமிளகா இதை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இந்த பூண்டு பொன்னிறமாக மாறுற அளவுக்கு வறுக்கணும்னா இது நல்லா வறுபட்டதும் இதையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிட்டோம். இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம பொடி பண்ண போகிறோம். ஆனால் இதெல்லாம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நல்லா ட்ரையாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி விடாமல் பொடி பண்ணதுக்கப்புறம் வேணால் தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். ரொம்ப நீர்க்க அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த புளி தண்ணி கொதிக்க விட்டுருக்கேன், அதில் இதை ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணிவிட்டு இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக 1 ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு ஒரு தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் தக்காளி வேணுனாலும் வதக்கிட்டு சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணுறீங்க இல்லையா மிக்ஸி ஜாரில், அதுலேயே இதை தக்காளியும் போட்டு அரைச்சிக்கலாம். நான் அதை அரைக்கலை, அதனால் இப்போ வதக்கிட்டு திருப்பி அரைக்கிறேன். இது நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம அதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ புளி தண்ணி நல்லா கொதித்து பச்சை வாடை போகணும். இப்போ 1 ஸ்பூன் வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக. இப்போ இது ஆறிடுச்சு தக்காளி. இதை நம்ம அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தாளிப்புக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 7-8 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், இதெல்லாம் சிம்மில் வச்சுக்கிட்டே வதக்குங்க, இல்லைனா கரிஞ்சு போயிடும். தாளிப்புக்கு நான் முன்கூட்டியே ரெடி பண்ணிடுறேன், ஏன்னா அது கொதிக்கிறதுக்குள்ளே சட்டுன்னு ரெடி ஆகிடும். அதனால் சைட் பை சைட் தாளிப்பும் போட்டு வச்சுருக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டிதான். பாருங்கள், சைடில் நல்லா கொதிச்சிருத்து, பச்சை வாடையும் போயிடுச்சு. இப்போ நம்ம வாழைப்பூ வேக விட்டு வடிகட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கலந்து விடுங்க. இப்போ நம்ம தக்காளி தனியாக அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. வேணும்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். குழம்புல எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, நிறைய ஆட் பண்ணிடாதீங்க. ஒரு 1/4 டம்ளர்லேருந்து 1/2 டம்ளருக்குள்ளே ஆட் பண்ணால் போதும், கரெக்டாக இருக்கும். இது நல்லா கொதி வரட்டும். ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கணும். இது இப்போ தாளிப்பை ஆட் பண்ணிடலாம். 10 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் தாளிப்பை ஆட் பண்ணுங்கள். கரெக்டாக தாளிப்பை ஆட் பண்ணதுக்கு அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். குழம்பு ரெடி ஆகிடும். ரொம்ப ஈஸி மெத்தட். பருப்பு எதுவும் தேவையில்லை, புளியை மட்டும் நீங்கள் ஊற வச்சா போதும், டக்குன்னு ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் இன்னொரு புது ரெசிபியோடு நம்ம மீட் பண்ணலாம். இப்போ புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ சுட சாதம் போட்டு அது வாழைப்பூ புளிக்குழம்புல போட்டால் அந்த வாழைப்பூ டேஸ்ட்டே தெரியாது, சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.